இப்போது இந்த வீடியோ பார்க்கும் நீங்கள், எது உங்களை குனிய வைத்திருக்கிறது, எது உங்களை கட்டி வைத்திருக்கிறது? இந்த இடத்தில் கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள், லார்ட் செட் மீ ஃப்ரீ. இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்தால் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது விடுதலை கிடைக்கட்டும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள், ஜெபம் செய்கிறீர்கள், ஆனால் இன்னும் உள்ளுக்குள்ளே கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? இது உங்களுக்கான வீடியோ. இந்த செய்தியை ஸ்கிப் பண்ணாதீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று நான் ஒரு போதனை சொல்ல வரவில்லை. தேவன் உங்களை விடுதலை செய்ய விரும்பும் ஒரு செய்தியோடு இந்த வீடியோவில் நிற்கிறேன். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் வாழ்க்கையில் நுகம் முறியும் கட்டு அறுக்கப்படும் அடிமைத்தனம் முடிவுக்கு வரும். அன்பர்களே, நுகம் என்றால் என்ன? கண்ணுக்கு தெரியாத அழுத்தம், முன்னே போக விடாத சக்தி, நான் மாற முடியாது என்ற பொய். சிலருக்கு பயத்தின் நுகம், பாவ பழக்கத்தின் நுகம், குடும்ப சாபத்தின் நுகம், மனிதர்களின் வார்த்தைகளின் நுகம். ஆனால் வேதாகமம் சொல்கிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறியடிக்கப்படும். நீ முயற்சி செய்தாய், நீ தோல்வியடைந்தாய், நீ சோர்ந்தாய். ஆனால் தேவன் சொல்கிறார், இது உன் போராட்டம் இல்லை, இது நான் செய்ய வேண்டியது. மனிதனால் வெட்ட முடியாத கட்டுகளை தேவன் அறுத்து போடுவார். 18 வருடங்கள் குனிந்த வாழ்க்கை, நேராக நிற்க முடியவில்லை. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவள் சபையிலேயே இருந்தாள், ஆனாலும் கட்டப்பட்டிருந்தாள். இது இன்றைய சபைக்கும் இன்றைய நமக்கும் ஒரு எச்சரிக்கை. சபையில் இருக்கலாம், ஆராதனை செய்யலாம், ஆனாலும் உள்ளே சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நாளில் இயேசு வந்தார். அவர் சொன்னார், பெண்ணே, நீ உன் பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றாய் என்று சொன்னார். 18 வருட கட்டு ஒரு நிமிடத்தில் முறிந்தது. இப்போது இந்த வீடியோ பார்க்கும் நீங்கள், எது உங்களை குனிய வைத்திருக்கிறது, எது உங்களை கட்டி வைத்திருக்கிறது? இது உங்களுக்கான ஜெபம். கர்த்தரே, இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொருவரின் கழுத்தில் உள்ள நுகம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். பல வருட கட்டுகள் இன்றி அறுக்கப்பட்டும். அவர்கள் நேராக நிற்கட்டும். அவர்கள் வாழ்க்கை சாட்சியாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.